அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டேட்டாஸ் வச்சுருக்கீங்க, ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண டேட்டா. ஸோ அதில் வந்து சேல்ஸ் பர்சன்டேஜ் எப்படி போடுறது, அதாவது வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்டெப்பில் போடுறீங்க அப்படின்னா ஷார்ட்கட்டில் ஒரே ஸ்டெப்பில் எப்படி போடுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போடுற நார்மல் ஸ்டெப்பை பார்க்கலாம், அதுக்கப்புறமேட்டு ஷார்ட்கட் ஸ்டெப்பு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக நீங்கள் எப்படி போடுவீங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து டோட்டல் பண்ணிடுவீங்க. ஸோ டோட்டல் பண்ணிவிட்டு ஒரு டொமேட்டோ டிவைடட் பை டோட்டல், ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் வரும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா வந்து இந்த காலமை நீங்கள் வந்து லாக் பண்ணணும், Shift F4 கொடுத்து நீங்கள் லாக் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனா தான் உங்களுக்கு இங்கே சேல்ஸ் பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஷார்ட்கட் எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். இது லேட்டஸ்ட் விஷயங்கள் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதோட சேல்ஸ் பர்சன்டேஜ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வந்து வரும் உங்களுக்கு லேட்டஸ்ட் விஷயங்கள். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல்ஸில் போவேன். டோட்டல்ஸில் போயிட்டு அதுலேயும் நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஏரோ மார்க்கர் ஸ்வாப் பண்ணி வந்தீங்கன்னா இப்போ பர்சன்டேஜ் டோட்டல் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே ஒன்று இருக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜ் டோட்டல் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல், அதாவது என்னென்னா இந்த டோட்டலோட பர்சன்டேஜ் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்கள் டோட்டல் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் இதை டிவைட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதுலேயே வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக கூட செலக்ட் பண்ணி பாருங்கள். டோட்டல்லேயே வந்து நிறையா ஆப்ஷன்ஸ். ஸோ ரன்னிங் டோட்டல், பர்சன்டேஜ் டோட்டல், இது நீங்கள் பக்கத்தில் கர்சரை கொண்டு போனீங்கன்னாவே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் காமிக்குது. இந்த மாதிரி கர்சரை பக்கத்தில் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது இல்லை. கர்சரை பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வியூ காமிக்கும். உங்களுக்கு எந்த ரிசல்ட் வேணுமோ நீங்கள் வந்து இது வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பர்சன்டேஜ் டோட்டல் வந்து இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். டோட்டலில் போய் பர்சன்டேஜ் டோட்டல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதிலேருந்து அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதில் எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல் நேம் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.